இன்றைய இந்த பூம்புகாரில் நடக்கக்கூடிய இந்த மகளிர் மாநாட்டில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஆவலும் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அன்புமணி அவர்கள் பொதுக்குழுவில் பேசின பேச்சுக்கள் அப்படின்றது கவனம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு என்னென்ன விஷயங்களை, குறிப்பாக வியாழக்கிழமை தோறும் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார். அங்கே தெரிவிக்கக்கூடிய பல கருத்துக்கள் அரசியல் அரங்கத்தில் குறிப்பாக சமீபத்திய நாட்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய இந்த மாநாட்டில் அன்புமணி பங்கேற்காத சூழலில் அவர் என்ன கருத்துக்களை தெரிவிப்பார் அப்படின்றதும் பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நினைக்கிறார். பொங்கலூர் மணிகண்டன், இந்த மாநாடு அப்படின்றது ஒரு போட்டி மாநாடாக பார்க்கணுமா? இந்த மாநாட்டுக்குன்னு சிறப்பம்சம் இருக்கா? இந்த மாநாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டுதோறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா என்பதை மாமல்லபுரத்திலும் வன்னியர் மகளிர் மாநாடு என்று பூம்புகாரிலும் ஒவ்வொரு ஆண்டுதோறும் நடத்துவது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக அந்த 2 மாநாடுகளும் நடத்தப்படாமல் இருந்தது. சமீபத்தில் மாமல்லபுரத்தில் மாநாடு நடத்தினாங்க. இப்போ இந்த பூம்புகார் மாநாடு பெண்களுக்காக நடத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வன்னியர் சமுதாயம் ஒரு முக்கியமான ஒரு பெரும் சமுதாயம். அவர்கள் தங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டுதோறும் அரசுக்கு கோரிக்கை வடிவில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவது வழக்கம். இந்த ஆண்டு இரு தலைவர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கிற மனக்கசப்பின் காரணமாக இந்த மாநாட்டை முக்கியமாக நாம் கருதுகிறோம். ஆனாலும் பொதுவாக தமிழ்நாட்டு மக்களும் மற்ற நலம் விரும்பிகள் விரும்புவது இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதையொட்டி டாக்டர் அன்புமணி ராமதாசும் அதுல உறுதியாகவும் வலிமையோடும் அந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருவது வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அந்த நிலைப்பாட்டோடு தனது அரசியல் பார்வையை திருப்ப வேண்டும் என்று வன்னியர் சமுதாய மக்களும் பாமக சேர்ந்து விரும்புகிறார்கள். எனவே இதற்கிடையில் கருத்து முரண்பாடுகளை மறந்து இருவரும் ஒன்றிணையாவிட்டால் அந்த கட்சியுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று பலரும் கவலை தெரிவிக்கின்றார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உண்மையிலேயே நேற்று முன்பு நடத்திய அந்த பொதுக்குழுவில் பெரும் ஆதரவு பெற்றிருக்கார் என்பதை மறுக்க முடியாது. எனவே இதுல டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் விட்டுக் கொடுப்பது சங்கடம் இருக்காது. இருவருமே தந்தை மகன். எனவே இதுல சமரசம் என்பது யாருக்கும் தேவையில்லை. அவராகவே புரிந்து கொண்டு நிச்சயமாக ஒன்று சேர்வாக என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாநாடுகள் உண்மையிலேயே முக்கியத்துவம் பெறுகிறது. பொதுவாகவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையிலே தை மாதம் தோறும் தை கூடல் என்று ஒவ்வொரு ஆண்டுதோறும் அவர்கள் குடும்பத்தோடு தைலாவத்தில் கூடுவது வழக்கம். அது மிக பேசித்து விட்டது. ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக அமையும். அதே போலத்தான் இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, மகளிருக்காக என்று. பொங்கலூர் மணிகண்டன், இந்த விழாவில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தோடு பங்கேற்றிருக்கார். ஆனா அன்புமணி அங்கே இல்லை. அன்புமணியினுடைய புகைப்படங்கள் கூட இல்லை. இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்கும்? ஒன்று சேரணும் அப்படின்றது அதிமுகவுடைய பல கட்சியினுடைய விருப்பமா இருந்தாலும் கூட பிளவு இருப்பது மாதிரியான தோற்றம் இந்த மாநாட்டை வெளிப்படலையா? டாக்டர் அன்புமணி அவர்கள் டாக்டர் ராமதாஸோடு முரண்பட்டிருந்தாலும் கூட நிச்சயமாக அவருடைய எண்ணம் முழுவதும் இந்த மாநாட்டில் இருக்கும். ஏன்னா இதுவரையிலும் தந்தை மகன் இருவரும் ஒன்றாகவே மாநாடுகள், கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் பயணித்த நிலை போய் இன்று இருவரும் பிரிந்து மாநாட்டு தளங்களில், மாநாட்டு மேடைகளில் அலங்கரிப்பது என்பது அவருக்குமாக மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நிச்சயமாக உருவாகி இருக்கும். அதாவது என்னதான் நீங்க தனக்கான ஒரு அரசியல் உறுதித்தன்மை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் கூட இது ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனியாக நடத்துகிற மாநாட்டில் நாம் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் நிச்சயமாக டாக்டர் அன்புமணிக்கு இருக்கும். அதே மருத்துவ ரீதியாகவும் இருக்கும். பொதுவாக இருவருமே இணைய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த எல்லோரும் எதிர்பார்ப்பு. ஏனென்றால் அந்த இயக்கம் பிளவுபட்டுவிடக் கூடாது, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சமுதாயத்தினுடைய அமைப்பு செயல்படக்கூடாது எல்லோருடைய எண்ணம். நிச்சயமாக விரைவில் ஒன்றுபடும் என்ற நம்பிக்கை இருக்குங்க. ஓகே, நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன், இணைந்ததற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.